ஆரகன் ஸ்டேட்ல சில்வர் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் தாங்க பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் கார் பார்க் பண்ணிட்டு சவுத் ஃபால்ஸ் தாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க வந்திருக்கிற சில்வர் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்ல மொத்தம் 10 ஃபால்ஸ் இருக்குதுங்க. அதுல நாம ஒரு ஃபால்ஸ் பார்க்க போறோம். அதுதான் சவுத் ஃபால்ஸுங்க. இந்த மேப்ல நம்ம 10 ஃபால்ஸுமே பார்க்கலாங்க. பட் ஒரு ஃபால்ஸ்ல இருந்து இன்னொரு ஃபால்ஸ் போறதுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுங்க. அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1 மைல்ல இருந்து 1/4 மைல் 1/2 மைல் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்குள்ள தான் ஒவ்வொரு ஃபால்ஸுமே அமைஞ்சிருக்கும். அந்த 10 ஃபால்ஸோட பேர் பார்த்துடலாங்க. சவுத் ஃபால், லோவர் சவுத் ஃபால், லோவர் நார்த் ஃபால், டபுள் ஃபால், பிரேக் ஃபால், மிடில் நார்த் ஃபால், வின்டர் ஃபால், ட்வின் ஃபால், நார்த் ஃபால், அப்பர் நார்த் ஃபால் இதெல்லாம் தாங்க அந்த 10 ஃபால்ஸ். இந்த ஸ்டேட் பார்க்ல நாங்க சவுத் ஃபால்ஸ் தாங்க பார்க்க போறோம். போயிட்டு இருக்கிற வழியில இந்த மாதிரி உடன் லாக் இருந்துச்சு. அதுல அழகா சேர் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய மரத்துண்டு எடுத்து இதுல சேர் செய்யணுங்கிறது பயங்கர கிரியேட்டிவிட்டி தான். ஸோ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சுங்க. அதுல இந்த ஃபால்ஸ்க்கு என்னோட அப்பா அம்மா கூட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கூட தான் நான் போய்கிட்டு இருக்கேன். மேல இருந்து பார்க்கும்போது இதுதாங்க சவுத் ஃபாலோட வியூ. கீழேயும் போய் பார்க்கலாம். பட் ரயில் வாக்ல தான் அது போக முடியும். அம்மா அப்பானால அவ்வளவு தூரம் கீழே நடக்க முடியாது. ஏன்னா மேடும் பள்ளமுமா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கறனால மேல இருந்து அந்த வியூ மட்டுமே பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. அம்மா அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளாவது கீழ போய் பார்த்துட்டு வரலான்னு தாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா, பெட்ஸ், பைசைக்கிள் இது 2மே இந்த வழியில நீங்க கொண்டுட்டே போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸுக்கு நடந்து போற வழி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பள்ளமா இருக்குதுங்க. ஸோ நடந்து போய் ஃபால்ஸ் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஃபால்ஸ பார்த்துட்டு திரும்பி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ மேட்ல வந்து ஏறி வர்ற மாரி இருக்குங்க. இப்ப நம்ம மலையிலிருந்து கீழ இறங்கி வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்ப வந்து மண் சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்காக சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வலை போட்டு கல்லால வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த சரிவும் ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் அந்த மாரி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபால்ஸுக்கு கிட்ட போற வழி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷார்ட்டா தாங்க இருக்கு. ஸோ அந்த வழியில தான் நம்ம போகணும். இங்கிருந்து போறவங்க, வர்றவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு போற மாரி தான் அந்த வழியே இருக்குதுங்க. சவுத் ஃபால்ஸ மேல இருந்து நம்ம பார்க்கும்போது தண்ணி நெறையா விழற மாரி தான் அங்கிருந்து தெரிஞ்சுச்சுங்க. பட் ஃபால்ஸு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் மேல இருந்து விழற தண்ணி ரொம்ப கம்மியா தான் வருதுன்னு தெரியுது. ஃபால்ஸு கீழ போய் பார்க்கும்போது தான், இவ்ளோ கஷ்டமான இடத்துலயும் வழி செஞ்சு இந்த ஃபால்ஸ பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு மலைக்கு அடியில தான் இவ்ளோ பெரிய வழியவே அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் நின்னா தான் இன்னொருத்தர் வெளியவே வர முடியுங்கிற அளவுக்கு அந்த ஃபால்ஸோட வழி இருந்துச்சுங்க. இந்த ஃபால்ஸ் போகும்போது ஒரு சில இடத்துல நம்ம குமிஞ்சு தான் போக முடியும். நம்மளோட ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பாறை இருக்கு. அந்த மலையில இருக்கக்கூடிய பாறைகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஷார்ப் எட்ஜஸா இருக்குதுங்க. குமிஞ்சு மட்டும் போகல அப்படின்னா, கண்டிப்பா மண்டை கூட உடைஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பத்திரமா நம்ம போகணுங்க. இப்ப நான் உட்கார்ந்திருக்கிற இடத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே கம்பல்சரி நம்ம குமிஞ்சு தான் போற மாரி தான் இருக்கு. மேல இருந்து சவுத் ஃபால்ஸ பார்க்கும்போது, இந்த அளவுக்கு பாறைகள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் ஃபால்ஸ்ல ட்ரையல் வாக்ல நடந்து வந்து இத பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும்.
மேல இருந்து சவுத் ஃபால்ஸ் பார்க்கும்போது, இந்த அளவுக்கு பாறைகள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. ஸோ நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். பட் ட்ரெயில் வாக்ல கீழ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்ளோ மலைகளுக்கு நடுவுல எவ்ளோ சேஃப்டியான ஃபென்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மக்கள் போறதுக்கும், வர்றதுக்கும். அதே மாரி இந்த சைடு பார்த்தோம்னா, நேச்சர எந்த டெஸ்ட்ராயும் பண்ணாம, அது இருக்கிற மாரியே இருக்கட்டுங்கிற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குகையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சுங்க. ஃபால்ஸுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறமா அப்பா, அம்மா வந்து கூப்பிட்டேன். ஏன்னா, அவங்க மேல தான் உட்கார்ந்துருக்காங்க. இங்கிருந்து கூப்பிடும்போது சத்தம் கேட்குமா, கேட்கலையான்னு எனக்கு தெரியலங்க. பட் 2, 3 டைம் அப்பா, அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். பட் மேல போய் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க, சத்தம் மட்டும் கேட்டுச்சு. பட் எங்கிருந்து கூப்பிடுறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. சவுத் ஃபால்ஸோட ஃபுல் வியூ அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல நின்னு பார்த்தா தான், நம்ம நேருக்கு நேர் ஃபால்ஸ் நின்னு பார்க்குற மாரி தெரியுங்க. ஸோ அந்த வியூ வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லாருக்கும். பசங்களுக்கு தண்ணிய பார்த்துட்டா ஒரு தனி குஷி வந்துருங்க. அந்த தண்ணீல எப்படியாவது இறங்கி விளையாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. பட் தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ நோ சொல்லிட்டோம். அதனால அவங்க இறங்கவே இல்ல. சும்மா தண்ணி கிட்ட நின்னுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு மேல வந்துட்டுருக்கோங்க. ஸோ மேல வரங்காட்டி அப்பப்பான்னு ஆயிருச்சு. ஏன்னா வரும்போது ஃபுல்லா பள்ளம், மேல போகும்போது ஃபுல்லா மேடுங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நடக்கிறதுக்கே. எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு ஸ்டோர் இருந்துட்டா மட்டும் போதுங்க. அங்க ஏதாவது கண்டிப்பா குழந்தைங்க வாங்கியே ஆகணும்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி பசங்க போய் எனக்கு இது வாங்கி தரியா? அது வாங்கி தரியான்னு எல்லாமே எடுத்து கையில வச்சுட்டு இருந்தாங்க. பட் உள்ள போறதுக்கு முன்னாடி டோரோட 2 சைட்லயும் பார்த்தீங்கன்னா, குச்சி வச்சிருந்தாங்க. ஸோ குச்சிங்கிறது சொல்றத விட இந்த காவல்காரங்க கம்பு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி தாங்க இருந்துச்சு. அத நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு குச்சியோட ரேட் மட்டும் $30ங்க. அப்போ ஒவ்வொரு குச்சியும் $30ன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த குச்சிக்கு இந்த ரேட் போட்டு இங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டோருக்கு உள்ள போனோனே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க சேல்ஸ்க்கு இருக்குங்க. புக்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இங்க கிடைக்கும். பட் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வாங்கணும். பட் எல்லா இடத்துக்கும் நான் போனாலும் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுற மாரி மேக்னெட்டிக் இத மட்டும் தாங்க வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த இடத்துக்கு போன ஞாபகார்த்தமா அது ஒண்ணு இருந்தாவே போதுங்க.
எந்த ஸ்டோருக்கு போனாலும் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி தாங்க அவங்களுக்கு புடிச்ச டாய்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதே போல தான் இந்த ஸ்டோர்லயும் அவங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய அனிமல்ஸ் டாய்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்ப நான் கையில வச்சிருக்கிறது வுட் பீஸ் தாங்க. பட் இது பார்க்கறதுக்கு ராக் மாரியே இருக்கும். பட் இத வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, ஃபாசில் வுட்டு. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா, புதைபடிவ மரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா, இது வந்து ராக்கா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால தான் இத வந்து ஃபாசில்டு வுட்டுன்னு சொல்றாங்க. இப்ப நான் தொட்டு பார்க்குறது கூகர் அனிமலோட ஸ்கின்னுங்க. ஸோ அதோட பால பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஷார்ப் நெயில்ஸ் இருக்கு. இந்த கூகர் அனிமல மவுண்டைன் லயன்னும் சொல்லுவாங்க, பியூமான்னு சொல்லுவாங்க, பேந்தர்ன்னு கூட சொல்லுவாங்க. கூகர் ஸ்கின்ன பார்த்துட்டு இந்த சைட் பார்க்கும்போது, கூகரவே ஒரு சிலையா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் கூகர் மாரியே தாங்க இருந்துச்சு. இந்த அழகான மஷ்ரூம்ஸ் எல்லாமே கிளாஸ்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த சில்வர் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.